நமஸ்காரம். இன்னைக்கு வந்து 29/2/2023 விஜயகாந்த் ஐயோட வந்து இன்னைக்கு வந்து இந்த அவருடைய தேகம் மட்டும் இன்னைக்கு மறைக்கூடிய நாள் இன்னைக்கு. அதனால் நமஸ்காரம் வந்து தருமபுரியிலேருந்து வந்திருக்கேன். ஆனால் இருக்கிறது வந்து சென்னையில் 87 சென்னையில் தான் இருக்கேன். ஐயா கூட வந்து 2 படங்கள் சிறில் பூத்த சின்ன மலரும் தேவன் படமெல்லாம் வந்து நடிச்சிருக்கேன். ரவுடியாக பண்ணியிருக்கேன். நேற்று தான் எனக்கு தெரியும் ஐயா அது மாதிரி இருந்தது தெரியும். அவர் அதாவது வந்து அவர் செய்த தர்மத்தின் விளைவாக நமச்சிவாயமே இன்னைக்கு அவருடைய இறப்புக்கு இன்னைக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனவே வந்து அவரை போல எல்லா மனிதருமே மற்றபடி கெடுக்காமல் மற்றவர்கள் தர்மம் செய்து இறைவனை வந்து நீங்களும் அடையிறதுக்காக நமச்சிவாயம் நல்லப்படுறேன். தருமபுரியில் ஞான கைலாயம் அக்கலிங்க நந்திமலை அப்படின்னு ஒரு மலை. அது வந்து எப்படின்னா ஆதியில் உள்ள பேர் வந்து தேவகிரி வீரபத்ர துர்கம் என்று ஒரு மலை பேர் அது. எனவே அந்த வீரபத்ர துர்கம் என்பது வந்து நந்திமலை, தேவகிரி மலை என்பது வந்து லிங்கமலை. அது அடியோட ஞானத்தில் நம்ம இப்போ 2010 சொல்லி அது பிறகாதான் இப்போ அந்த மலையில் வந்து லிங்கம் வைத்து குபேர கைலாசநாதர் ஓம் சர்வசக்தி அந்த லிங்கம் வைத்து தீபம் 3ஆம் ஆண்டு முடித்தோம். இப்பொழுது 26/11/2023 3ஆம் ஆண்டு தீபம் முடித்தோம். பெங்களூரில் பெருமாள் சிலை தமிழ்நாட்டில் போனது அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா படலாம் 2020 பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க, அதுவும் போயிட்டு எப்போனா அதை செஞ்சு நிப்பாட்டி முடிக்கிறதுலாம் நமச்சிவாயம் தான் ஆச்சாரம் பண்ணி அங்கே செஞ்சு முடிச்சு என்னுடைய முன்னாடி தான் நிப்பாட்டி வந்திருக்கேன். அதுபோல் நிறைய நமச்சிவாயம் சொன்னாவே எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி நிலை இறைவனே இன்னைக்கு வந்து அவருடைய சாவுக்கு வந்திருக்கேன்னா அப்போ அவர் எவ்வளோ தர்மம் செஞ்சுருப்பாரு, அவர் எவ்வளோ நல்ல மனிதனாக இருப்பாரு தான் விளக்காது. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால நான் வந்து இந்த விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் சும்மா மொத்தமான விஜயகாந்தை போய் மட்டுமே சொல்லிட்டேன்னா சும்மா எவ்வளோ வந்திருக்கான், ஒரு பறவைக்கு வந்திருக்கான், சும்மா அவர் போந்துருக்கான்னு நினைப்பாங்க. வந்திருக்கிறது சிவன் தான் என்றது உலகமெல்லாம் அறியணும். அறிஞ்சாதான் சிவனே இன்னைக்கு வந்து அவரை பார்க்க வந்திருக்கேன்னா சும்மா நான் என்ன பண்ண அவருக்கு காசை கொடுத்துருக்காரு. ஐயா விஜயகாந்த் ஐயா வீடெல்லாம் எல்லாம் ஒரே பேர் தான் நாங்கள் சாலிகிராமத்தில். ஆனால் இப்போ நான் சென்னையில் இருக்கேன். இது தருமபுரி போயிட்டேன். அங்கே கோயிலில் வந்து பார்த்தா அந்த அர்ப்பம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் செய்தி கேட்ட உடனே இன்னைக்கு வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? அவர்கிட்ட நான் பணம் வாங்கி போட்டு வந்திருக்கேன். அவர் சிவனே வந்திருக்கீங்க. என் அப்பன் சிவன் படைத்த மனிதர்களிலே வந்து ஒரு நல்ல தர்மம் செய்யக்கூடிய வந்து மனிதன் அவர். அதனால தான் இன்னைக்கு நமச்சிவாயம் வந்திருக்கேன். அவர் ஆன்மா வந்து என் வீட்டில் வந்து பாருங்க. அவருடைய ஆன்மா வந்து நமச்சிவாயத்துக்குள்ளேயே வந்து பார்த்தா லயமாகும். நமச்சிவாயம் இன்னைக்கு வந்திருக்கும் போது தேவமெல்லாம் செலுத்திட்டு இருக்கும் பாருங்க. சும்மா கிடையாது வந்துட்டு சும்மா தர்மம்னா ஒரு மனிதன் இதை பிறந்து வாழ்க்கை ஊரா சொத்து ஃபுல்லாக ஏமாற்றி நம்ம வீட்டில் வச்சு போட்டு நம்ம நோய் நொடியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறது வாழ்க்கை அல்ல. மற்றவனுக்கு நம்ம உழைக்கிற பணத்தை மற்றவனுக்கு தர்மம் செய்யணும். அவன் மட்டும்தான் சிவன் படைத்த மனிதன் கூடிய வந்து அவன் வந்து மிகப்பெரிய, அதாவது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லுவாங்க சிவன் கோயிலில். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னா இந்த அண்ட வீரர்கள் 12 லோகங்களுமே ஆண்டு கொண்டிருப்பவன் சிவன். அவன் படைத்த மனிதன் தான் பிரம்மாண்ட மனிதன். அவனை படைத்ததால் சிவனுக்கு வந்து பிரம்மாண்ட நாயகன் என்ற பெயர் உண்டு. எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தைக்கும் ஆயிரக்கணக்கான வந்து அற்புதங்கள் பொருள் இருக்கிறது. எனவே என் அம்மை எப்படி ஆதி சிவசக்தியை இன்னைக்கு வந்து இங்கே என்னுடைய சாவுக்கு வந்திருக்கேன்னா அவருடைய ஆன்மா நமச்சிவாயத்துக்குள்ளவே அது லயமாகும். அதுக்கு நமச்சிவாய நல்லாசிகள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே நமச்சிவாயத்தோட நல்லாசி. ஏன்னா இவரை பார்த்து நம்மளும் வந்து அது போல வந்து நல்லவனா வாழாடுறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இல்லையா அவர் சாவுக்கு. அதனால் அவர்களுக்கும் என்னுடைய நல்லாசிகள். ஓம் நமச்சிவாய திருச்சிபுரம். ஓம் நமச்சிவாயம். திருவள்ளுவே முடிந்த அளவுக்கு ஞான கைலாயமலை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரி பக்கத்திலே காவிரிப்பட்டினம் என்ற ஊர். அங்கிருந்து பார்த்தால் துர்கமலை தேவரி மலை. அப்படி கேட்டால் பஸ்ஸிலே கொண்டு வந்து அங்கே விடுவார்கள். அங்கே வாருங்கள். அதுக்கு அடிய வைத்த பேர் ஞான கைலாயம் அக்கலிங்க நந்திமலை என்று. அங்கு வாருங்கள். திருவண்ணாமலை போல் தீபம் ஏற்றிருக்கின்றேன். குபேர கைலாசனான் சுவாமி ஏற்றிருக்கின்றேன். இருவரும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. எனவே அனைவருமே நமச்சிவாயத்தின் அகமுறையே அந்த விஜயகாந்த் ஐயா வந்து மீண்டும் மீண்டும் சினிமா கலையிலே பிறந்து அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இப்பொழுது இந்த முறை வந்து அவர் ஆட்சியிலே வந்து பக்கத்திலே வந்து எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து விட்டு அவர் ஆண்டவரிடம் சென்று விட்டார் நமச்சிவாயத்துக்குள்ள. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அவர் பிறந்து அவர் தனிமையே ஒரு முதலமைச்சராக இல்லை வந்து நாட்டுக்கே பெரிய பதவிகளாக இருந்து பிரதமராக வந்து அவர் நாட்டு மக்களுக்கெல்லாம் இப்போ சினிமாவில் இருந்து கொண்டே இவ்வளோ திறமை செய்யிருக்காருன்னா அப்போ நாட்டில் வந்து பதவியில் இருந்தாலும் எவ்வளோ திறமை செய்திருப்பார், எவ்வளோ மக்களை காப்பாற்றிருப்பார். கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது போல பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து அவர் செய்த தர்மனிக்கு வந்து எதிர்கட்சியாக உட்காந்துட்டார் இல்லையா. ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தா முதலமைச்சர் சிஎம் ஜெயலலிதா பகல அவரும் ஒரு சீட்டில் உட்கார்ந்து பதவி கொடுத்துருக்கா இல்லையா. அதையும் அவர் செய்த தர்மத்தின் பலன். அடுத்த ஜென்மத்தில் அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவோ இல்லை பெரிய பதவியிலே ஆகிறதுக்கு நமச்சிவாயத்தின் நல்லாட்சிகள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அந்த விஜயகாந்தையோட குடும்பமும் விஜயகாந்தையை போல தர்மங்களை செய்து அவர்களும் நல்ல மாதிரி திருப்போல் இந்த மக்களை எல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக நமச்சிவாயத்தின் ஓம் நமச்சிவாய. மேலும் இது போன்ற பல தகவல்களை அறிய யுவிஸ் நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.